ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி கேலிகிராஃபியில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கோட்ஸ் காம்போசிஷன் பார்க்க போகிறோம். இந்த கோட்ஸ் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஸ்கெட்சிங் புக் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப வந்து விலை கம்மி தான். ஸோ இந்த ஸ்கெட்சிங் புக் வந்து மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி வந்து எதில் கம்மியாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். 2 புக்கு வாங்கினேன். 2 புக்கும் சேர்த்து 150 அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ இதில் வந்து 50 ஷீட்ஸ் இருக்குது. சைஸ் பார்த்திங்கன்னா A5 சைஸு. ஸோ இதில் வந்து நான் சிம்பிளாக நம்ம வந்து ஒரு கோட்ஸ் காம்போசிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டரில் ப்ரஷ் பென்ஸ் எடுத்துக்கோங்க. நம்மளோட ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரஷ் எப்போவுமே எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டெயில் இருக்கணும். நல்லா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி டெயில் இருக்கிற ப்ரஷ் தான் நல்ல ப்ரஷ்ஷு. ஸோ நல்ல ப்ரஷ்னால் நல்லா வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற நல்லா வந்து இதுவாகிற ப்ரஷ்ஷு. ஸோ இந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இதுதான் நல்லதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சரியாக வராது. இந்த மாதிரி ப்ரஷஸ் வந்து ஃபினிஷிங் சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து டிப்பில் வந்து அது மாதிரி டெயில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன டெயில் இருக்கிற மாதிரி ப்ரஷஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு கோட்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சன்ஃப்ளவர் வரையலாம். சிம்பிளாக சன்ஃப்ளவர் வரையலாம். இது யாரெல்லாம் வரையலான்னு பார்த்திங்கன்னா, 3rd ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட் பசங்கள்லாம் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான வாட்டர் கலரே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டர் கலரே உங்களுக்கு போதுமானது தான். ஸோ இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே நம்ம வந்து எது வரைஞ்சாலுமே, எந்த ஒரு வரைஞ்சாலுமே எழுதினாலுமே சம்திங் நம்ம வந்து க்ரியேட்டிவ் பண்ணாலுமே கண்டிப்பாக அதில் வந்து நம்ம பென்சில் தான் யூஸ் பண்ணணும். நல்ல வந்து ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் டார்க்னஸ் கொடுக்காது, டார்க்காக இருக்காது. ஸோ ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு அவுட்லைன் வந்து ஒரு ரஃப் டயக்ராம் மாதிரி ஒன்று வரைஞ்சிக்கணும் எப்போவுமே ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் போக போக ப்ராக்டிஸ் ஆகிட்டுன்னா நீங்கள் வந்து பென்னுலேயோ இல்லை ப்ரஷ்ஷுலேயோ நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து பென்சில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ பென்சில், எரேசர் கண்டிப்பாக இருக்கணும். பென்சில் அண்ட் எரேசர். பென்சில் வந்து ரொம்ப டார்க் பென்சில் இல்லாமல் 2B, 4B, 6B அந்த மாதிரி பென்சில்ஸ் இல்லாமல் அந்த ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம ரப் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரஃப் டயக்ராம் வரைய போகிறோம். ஒரு ரஃப் டயக்ராம்னால் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து தெரியறதுக்காக, மிஸ்டேக் ஆகாமல் இருக்காது. ஸோ இந்த ட்ராயிங், இந்த ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் எழுதும் போது, நீங்கள் வந்து எழுதிட்டுருக்கும் போது உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து அப்படியே ஒரு க்ரியேட்டிவ் மைண்டில் போயிடும். ஸோ க்ரியேட்டிவ் மைண்டில் போகும்போது என்னென்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல மிஸ்டேக் வரும். நான் சின்ன வயசில் வந்து ஸ்கூல்லலாம் எழுதும் போது, சார்ட் ஒர்க்கில் எழுதும் போது நான் வந்து என்ன தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரீ அப்படின்ற ஒரு வேர்டு இருந்தாலுமே TRRE போட்டுருவேன். இல்லைனா வந்து TERE போட்டுருவேன். அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் நடக்கும். நம்ம வந்து ரொம்ப ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலுமே ஒரு ஸ்கெட்சும் ஒரு பிளாக் பென்னு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அழிக்க முடியாதது ஏதோ ஒன்று எடுத்து நம்ம எழுதினாலே அது கண்டிப்பாக வந்து ஒரு மிஸ்டேக் ஆகும். சின்ன வயசில் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ்டேக் எந்த அளவுக்கு நம்ம மிஸ்டேக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதை வந்து நம்ம மேக்கப் பண்ணவும் தெரியணும். அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம நல்லபடியாக மேக்கப் பண்ணிடணும். ஓகே அப்படி சொல்லிட்டு சரி இப்போ நம்ம வந்து ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து பென்சிலில் வந்து யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் பென் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை பிளான் பண்ணி தான் பண்ணணும். அதாவது வந்து ஒரு ரஃப் டயக்ராம் போட்டு ஒரு பென்சில் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிட்ட பிறகு பண்ணால் தான் அது வந்து பர்ஃபெக்டாக வரும் நம்மளுக்கு. சரியா? சரி ஓகே. நம்ம இப்போ ஒரு சிம்பிளான சன்ஃப்ளவர் வரையலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கோட் எழுதலாம். ஸோ சன்ஃப்ளவருக்கு பார்த்திங்கன்னா, ஸோ அந்த நடுவில் இருக்கிற அந்த இது வரைஞ்சிக்கலாம். ஸோ ஹாஃப் சன்ஃப்ளவர் தான் வரைய போகிறோம். ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன பசங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து சிம்பிளான டயக்ராம்ஸ் வரைங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரைஞ்சிட்டதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே வந்து சென்டரில் வந்து இது வரைஞ்சிக்கோங்க. சென்டரில் வந்து ஒரு பெட்டலு,
இந்த பெட்டல் வந்து இந்த இடத்துல இப்படி வரா மாதிரி கொஞ்சம் இந்த இடத்துல இப்படி வந்து இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ ஓகே. ஸோ அடுத்த பெட்டல் பார்த்திங்கன்னா இந்த சைடு வர மாதிரி. ஸோ இந்த சைடு வந்து நம்ம வந்து இந்த பெட்டல்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பெட்டல் வந்து இந்த சைடு. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸாக விட்டு நம்ம வந்து ஒரு பெட்டல் வரைஞ்சிக்கலாம். ஸோ அடுத்த பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். நம்ம என்ன தான் வந்துட்டு நம்ம வரைய தெரிஞ்சாலும் அடுத்து போகும்போது சம்திங் மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த பெட்டல் வந்து நம்ம இங்கே வரைஞ்சிட்டு ஸோ நடுவில் இருக்கிற பெட்டலுக்கு வந்து நம்ம இப்படி பண்ணிடலாம். ஸோ வந்து நடுவில் வந்து ஜாயின்ட்ஸ் மாதிரி போட்டுட்டோன்னா ஸோ அந்த பெட்டல் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இதில் வந்து சிம்பிளான ட்ராயிங் வரைஞ்சி பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான லோட்டஸ் தான், சாரி சன்ஃப்ளவரு. ஸோ சிம்பிளான சன்ஃப்ளவர் தான். ஸோ வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து இது வந்து எப்படி வந்து ப்ரஷ் பென்சில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே அடித்தது வந்து க்ளீன் பண்ணலை போல இருக்குது. ஸோ நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன கலர் எடுத்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரௌன் கலர் எடுத்துக்கிட்டு எப்போவுமே வந்து கலரிங்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரௌன்னா அதில் ஒரு ப்ரௌன் இருக்கும், அதில் ஒரு லைட் ப்ரௌன் இருக்கும், அதில் ஒரு டார்க் ப்ரௌன் இருக்கும். அதுதான் ப்ரௌனோட கலரோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ நீங்கள் எந்த கலர் எடுத்துட்டாலும் எந்த ஒரு பிக்சர் வச்சாலும் கண்டிப்பாக இதில் வந்து நிறைய மல்டி கலர்ஸ் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து அந்த மல்டி கலர்ஸை நீங்கள் வந்து எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ட்ராயிங் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ இது ப்ரௌனு தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரௌனே அடிக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ப்ரௌன் அடிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ப்ரௌன் வந்து அந்த கலர் லேஸாக டாட் வச்சுக்கிறேங்க. ஸோ ட்ராயிங்கு பெயிண்டிங்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேஷன்ஸ் முக்கியம். அதனால் வந்து பொறுமையாக பண்ணுங்கள். சும்மா அப்படி கிறுக்கி விட்டுறாதீங்க. ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு ட்ராயிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 1 hour டைம் எடுத்து பண்ணுங்கள். அதே நம்ம வந்து ஷார்ட்ஸ் பார்த்தோன்னா ஒரு 10 ஷார்ட்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அந்த 1 hour எப்படி போகுதுன்னே தெரியல. அதே மாதிரி தான் ட்ராயிங்ஸும். டேக் யோர் டைம் அண்ட் டூ இட். ஸோ சின்ன பசங்க வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து ப்ரௌன் கொடுத்துட்டேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக் லுக்கு வரதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா பிளாக்கு கொடுக்க போகிறேன். பிளாக் எங்கே இருக்குது? பிளாக் கலர் எங்கே போனேன்? ஓகே, 1 செகண்ட். ஓகே, இப்போ நான் வந்து பிளாக் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம இதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் நம்ம யூஸ் பண்ணாதனால நான் இந்த ப்ரஷ்லேயே நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக பிளாக் எடுத்துக்கிறேன். லைட்டாக பிளாக் எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் அங்கங்கே நான் கொடுக்குறேன், கொஞ்சம் ரியலிஸ்டிக் லுக்குக்காக. பிகாஸ் எப்போவுமே நம்ம வந்து ஒன் சைடு வந்து கொஞ்சம் ஷேடோ இருக்கும், ஒரு இடத்துல லைட் இருக்கும். ஸோ அந்த ஒரு டெக்ஸ்டருக்காக தான் நான் இப்போ வந்து பிளாக் கொடுத்துருக்கேன். ஸோ பிளாக் அண்ட் ப்ரௌன் பார்த்திங்கன்னா நல்ல ரியலிஸ்டிக் லுக் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அங்கங்கே பிளாக் கொடுத்துட்டேன். ஸோ ஓகே, இப்போ ஓகே பிளாக் கொடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ வந்து ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எல்லோ கலர் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் இப்போ வந்து எல்லோ கலர்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு எல்லோ கலர். ஸோ லைட் எல்லோ கலர் எங்கே இருக்குது? ஓகே, இந்த கலர் கொடுக்கலாம். லைட் எல்லோ கலர் தீர்ந்து போயிடுச்சு. போதும், இந்த கலரே போதும். ஸோ இப்போ வந்து லைட் எல்லோ கலர் நான் கொடுக்குறேன். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே நான் வந்து ஒரே கலர் கொடுக்க போகிறதில்ல, இதுலேயுமே நான் டிஃப்ரென்ஸ் காமிக்க தான் போகிறேன். ஸோ அதனால் வந்து இது பேஸாக கொடுத்துக்கிறேன். பெயிண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம மாற்றலாம். பெயிண்ட் பண்ணும் போது எப்படி வேணாலும் நம்ம டக்குன்னு கலர் எல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ அதனால் பயப்படாமல் கொடுங்க.
டக்குன்னு ஷேப் கொண்டு வரணும், ஷேப் கொண்டு வந்துக்கலாம், கலரிங் மாற்றுறதா இருந்தால் கலரிங் மாற்றிக்கலாம். ஸோ பொறுமையாக கொடுக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு சன்ஃப்ளவருக்கு இது கொடுத்துட்டு, இப்போ நான் வந்து இந்த கலர் எடுக்கிறேன். இந்த பேலட்டில் இருக்கிற இந்த லைட் எல்லோ கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ வாட்டர் கலர்னால் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். பட் இது வந்து நம்மளுக்கு 150 GSM தான். நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து ஊறிடும் பேப்பர் வந்து இது வராது, ஃபினிஷிங் சரியாக வராது. அதனால் வந்து கொஞ்சம் திக்னஸாகவே நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் திக்காகவே எடுத்துகிட்டு நான் வந்து சன்ஃப்ளவர் கொடுக்குறேன். சன்ஃப்ளவருக்கு இப்போ நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் மீ, லைட் எல்லோ கலர் கொடுக்குறேன் நான் இப்போ. ஸோ பொறுமையாக கொடுங்க. ஸோ லைட் எல்லோ கலரு கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து ஒரு பியூட்டி நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாக நான் வந்து இப்போ ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஆரஞ்சு கலரு அண்ட் எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் அண்ட் எல்லோ கலர் 2 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி இப்போ நான் சென்டரில் இருக்கிற இது வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இது ஆரஞ்சு கலரில், இது ஏதோ ஸ்கின் கலர் போல் இருக்குது. ஆரஞ்சு கலர் ஏதோ இருக்குது. ஓகே, ஆரஞ்சு கலர் லைட்டாக எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கலர் போதும் நம்மளுக்கு. ஸோ கலர் மிக்சிங் பாருங்கண்ணா, நம்மளுக்கு இந்த கலர் மிக்சிங்லாம் நம்ம வந்து இப்போ தான் கற்றுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ட்ராயிங்கில் கற்றுக்கிட்டோம். அப்போ தான் நம்ம வந்து சீனரிஸ்லாம் வரையும் போது நிறைய கலர் இருக்கும் சீனரிஸில். அப்போ நம்மளுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது சிம்பிளாக நம்ம வந்து இது கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து லைட்டாக நம்ம வந்து நடுவில் வந்து எல்லோ கலர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலர் இங்கே நடுவில் கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இதான் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ எல்லோ கலர் கொடுத்தாச்சு. இப்போ நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. ஸோ அது ஒரு கலர் வந்துடும். ஸோ நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ நான் இப்போ ட்ரை ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ட்ரை ஆகிறதுக்கு பாருங்கள், ட்ரையரை வச்சு நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் ட்ரையரை வச்சு ட்ரை பண்ணிட்டேன் நல்லா. இப்போ ட்ரை பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ பிளாக் பென் எடுத்துகிட்டு, சாதா பிளாக் பென் எடுத்துகிட்டு, இப்போ இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ பிளாக் பெனில் ஸோ அவுட்லைன் மாதிரி இந்த மாதிரி விட்டு விட்டு கொடுங்க. அப்போ தான் அதோட அந்த ரியலிஸ்டிக் டெக்ஸ்டர் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ரியலிஸ்டிக்காக வர்றதுக்காக நம்ம வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஹாஃபாக கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ஃபுல்லாக கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃபாக இந்த டெக்ஸ்டருக்காக இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ ஏன் இதை ஃபுல்லாகவே கொடுக்கலாமே அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. பட் இதுவும் ஒரு அழகு, எல்லாமே ஒரு அழகு. ஸோ இந்த மாதிரி கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே ஒரே மாதிரி ட்ராயிங் வரையாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து வேறு மாதிரி கிடைக்கும். நம்ம எப்படி ஃபுட்டில் ட்ரை பண்ணுறோம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ட்ராயிங்லேயும். ஸோ இந்த இடத்த மட்டும் நம்ம வந்து நல்லா கொடுத்துக்கலாம் ஜாயின் ஆகிற இடத்துல. ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபினிஷ்ட்
ஸோ இப்போ வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு சன்ஃப்ளவர் ரெடி ஆகிட்டு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அவுட்லைன் கொடுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு அவுட்லைன் தானே. ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரஷ் பெனில் எழுத போகிறோம். ஸோ ஃபினிஷ், இந்த பேஜ் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ப்ரஷ் பெனில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த பெண்ணை எடுத்திருக்கேன், ஃபிடனோசுக்கி அப்படின்ற இது எடுத்து இப்போ நான் வந்து ஒரு கோட் எழுத போகிறேன். ஏன்னா ஜம்ப் ப்ரெஸ்ஸிங் லிஃப்ட் விட்டுடுறேன். டவுன் வந்து அழுத்தமாக, டவுன் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்போ வந்து லைட்டாக டவுன் வந்து ஹெவியாக, டவுன் வந்து ஹெவியாக. ஸோ மேக், இது வந்து சாதாரணமாக ஈச், இது ஒரு டிசைன். ஓகே, ஈச் டே வந்து பாருங்கள், டவுன் ஹெவி, லை ஹெவி, ஹெவி லைட், ஹெவி ஹெவி, so same font. Your make each day your masterpiece. So down up down, நல்ல ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலே கீழே பியூட்டிஃபுல்லாக. எஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக, ஆர் பி ஐ இ சி இ. ஓகே, மேட் டி. ஸோ ஃபினிஷ்ட். ஸோ இதில் கொஞ்சம் நம்ம டிசைன்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பிளாக் ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன், ஒரு வாட்டர் மாதிரி. ஸோ முடிச்சுட்டு இப்போது ஸோ இதெல்லாம் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு கிளாஸாக எடுக்கலாம் நம்ம. ஸோ இந்த கிளாஸ் ஒரு நாளைக்கு இந்த கிளாஸு. ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த எல்லோ கலரை மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எல்லோ கலரை வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லோ கலர் கொஞ்சம் வாட்டரியாக எடுத்துக்கிட்டு, எல்லோ கலர் இது வந்து கொஞ்சம் வாட்டரியாக எடுத்துகிட்டு நம்ம இப்படி எடுத்துகிட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் எனஃப். ஓகே, இப்போ நம்ம ஃபினிஷ்ட். இப்போ நம்ம வந்து ஈஸியான இது பண்ணிட்டேன். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஏன்னா என்னோடய ப்ரஷ் பென்னோட இங்கு வந்து தீர்ந்து போயிடுச்சு. ஸோ இன்னொன்று வாங்கணும். ஸோ வந்து இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இது டார்க்காக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போ டார்க் பண்ணியாச்சு. டார்க் பண்ணிட்ட பிறகு இப்போ தான் ஃபைனல் லுக். ஸோ ஈஸி. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.